வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு கட்சி பிளவுபட்டாலோ அல்லது கட்சியிலிருந்து சிலர் அதிருப்தியாளர்கள் வெளியேறி போட்டி அணி ஒன்றை நடத்தி வந்தாலோ கட்சியின் அதிகாரபூர்வமான சின்னம் யாருக்கு சொந்தம் என்பதை இறுதியாக முடிவெடுத்து சொல்லும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் சொல்லலாம். கட்சி பிளவுபடக்கூடிய வேளையில் யார் பக்கத்தில் கட்சியின் விதிகளின்படி யார் பக்கத்தில் அதிக ஆதரவு இருக்கிறது என்பதை சட்ட ரீதியாக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் மற்றும் அமைப்பு ரீதியாக யார் எந்த அணிக்கு செல்வாக்கு அதிகம் என்பதை சொல்லக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தின் முன்பாக இன்றைக்கு அஇஅதிமுகவின் இரு பிரிவினர் முறையிட்டிருக்கிறார்கள். இறுதி விசாரணை நடந்திருக்கிறது. அரை மணி நேரத்தில் இரட்டை இலை என்கிற சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில் யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்த முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. சின்னம் யாருக்கு வழங்கப்படும் அல்லது முடக்கப்படுமா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், திரு பன்னீர்செல்வம் அணியினுடைய திரு பாபு முருகவேல், அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி, பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு. வணக்கம். திரு நெய்வேலி பாலு அவர்கள்ட்ட கேட்கலாம். இந்த சூழல்ல இரட்டை இலைக்காக டெல்லியில் ஒரு உச்சகட்ட வாதம் இன்றைக்கு காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இரண்டு தரப்பும் முதற்கட்ட வாதங்களை முன்வைச்சாங்க, ஆவணங்களை சமர்ப்பித்தாங்க. இன்றைக்கு இறுதி விசாரணை வாங்கன்னு கூப்பிட்டு காலையிலிருந்து நடந்திருக்கிறது. அரை மணி நேரத்திலோ ஒரு மணி நேரத்திலோ அந்த விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் முடிவு வெளிவர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிளவு அல்லது இந்த இரு பிரிவினருக்கு இடையிலான மோதல் இது தேர்தல் ஆணையம் வரையிலும் சென்றிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் உள் விவகாரம் டெல்லியில் அலசப்படுவதுன்றது 25 ஆண்டுகளுக்கு பிறகு இதுன்னு நினைக்கிறேன். இந்த சூழல்ல தேர்தல் ஆணையத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? நீங்க எப்படி இதை அவதானிக்கிறீங்க? இது ரெண்டு அணியை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி பார்த்தால் ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக சொல்ல முடியாது. ஏன்னா அஇஅதிமுகவினுடைய சட்ட விதிகள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன்லேருந்து மேலே இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் அவங்க வாக்களித்து தான் ஒரு பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விதி இருக்குது. இப்போ என்ன ஒரு சிக்கல் வந்திருக்குன்னு சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்களில் அந்த சட்ட விதிகள் கடைபிடிக்கப்படுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு அணிகளுமே என்னுடைய பார்வையில் அது முழுமையாக அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் இன்றைக்கு ரெண்டு பேருமே அதை கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது, மறுப்பதற்கும் உரிமை இருக்கிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஓப்பன் கொஸ்டின் தான். என்ன முடிவு எப்படி வேண்டுமானாலும். அதனால் இப்போ என்ன வரும் என்று சொன்னால், தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் பைண்டிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. இது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. இது மாதிரி ஏற்கனவே அங்கே முன்னால் இதே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜானகி அணி ஜெயலலிதா அணியில் ஒரு பிரச்சனை வந்தது. அது வேறு மாதிரி தீர்க்கப்பட்டது. ஆனால் இப்போ மறுபடியும் அது மாதிரி வருவது என்பது இன்னொரு அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்புகிறது. தேர்தல் கமிஷன் தான் இதை முடிவு செய்ய வேண்டுமா அல்லது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது நீங்கள் கூட உங்களோட முன்னுரையில் குறிப்பிட்டீங்க. அது கூட தேவையா, இல்லை அதை விட வேறு ஏதாவது அமைப்புகள் இதை பற்றி முடிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அல்லது அதை போன்ற சில வழிமுறைகளை புதிதாக வகுக்க வேண்டுமா என்ற கேள்வியும் அதில் வருது. இறுதி அதிகாரம் தேர்தல் ஆணையத்தின் வசம்தான் இருக்க வேண்டுமான்ற ஒரு கேள்வி வருங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு தொடர்பான சட்டத்தி பிரிவின்படி தேர்தல் ஆணையம் தான் ஒரு கட்சியின் அங்கீகாரத்தை வழங்குகிறது. சின்னம் யாருக்கு என்பதை சொல்கிறது. கட்சி பிளவுபட்டாலும் அல்லது மீண்டும் எல்லோரும் இணைந்தாலும் கூட இறுதி முடிவை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. உங்கள் பார்வையில் முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆமாம் மணி, உங்கள் பார்வை என்ன? இல்லை, இதற்கு முன்பு இப்போ சமீபத்தில் இந்த மாதிரியான சின்னம் பிரச்சனை எப்போ வந்திருக்குன்னா, சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய சைக்கிள் சின்னம் தான் வந்திருக்கிறது. அப்போ சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய சைக்கிள் சின்னத்துக்கு அவங்க மொத்தம் 5731 பேரை கணக்கில் எடுத்ததா அந்த ஆர்டரே அப்படி தான் சொல்லுது. கணக்கில் எடுத்திருக்காங்க. ஆனால் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய அந்த பிரச்சனைக்கும் உட்கட்சி பிரச்சனைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கிறது. என்னென்னா, அங்கே கட்சியினுடைய தலைவராக, தேசிய தலைவராக இருந்த முலாயம் சிங் யாதவனுடைய அணி அகிலேஷ் யாதவனுடைய அணிக்கு எதிராக இது போன்ற ஒரு வாதம் நடைபெற்ற நாளில் தங்களுடைய வழக்கறிஞர்களையோ தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவையோ யாரையுமே அனுப்பவில்லை. அவர்கள் முதலில் ஒரு அஃபிடவிட், ஒரு மனு கொடுத்ததோடு அது சரியாக இருந்தது.
பிறகு இவர்கள் மட்டும்தான் சென்று வாதிட்டார்கள். அது ஒன்றுதான் வேறுபாடு. ஆனால் அந்த உத்தரவு 2 அணிகள் அது இந்த கிளைமே எப்படி வைக்கப்படும் தேர்தல் ஆணையத்தின் முன்னால் என்றால், இவர்கள் நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்கு சின்னத்தை கொடுங்கள் என்று ஒரு அணி கேட்பார்கள். இன்னொரு அணி நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்கு சின்னத்தை கொடுங்கள் என்கிற இந்த 2 கேள்விகள் தான் எழுப்பப்படும். இதற்கு முன்னால் எழுப்பிய கட்சியினுடைய உட்புற விதிகளை காரணம் காட்டி சொல்லப்பட்ட எந்த விஷயங்களும் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் முன்னால் நிற்காது. அப்படி பார்க்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 2280 பொதுக்குழு உறுப்பினர், 2141 பொதுக்குழு உறுப்பினர்கள், 50 எம்பிக்கள், 135 எம்எல்ஏக்கள். சமாஜ்வாடி விஷயத்தில் எம்எல்சிகளையும் கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இங்கே எம்எல்சிகளை கணக்கில் எடுக்க மாட்டார்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது 2326 உறுப்பினர்கள், மொத்த உறுப்பினர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின்படி 2250 உறுப்பினர்கள் சசிகலா அம்மா அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அணியின் பக்கம் இருக்கிறார்கள். 76 உறுப்பினர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அணியின் பால் நிற்கிறார்கள். இதே விஷயத்தை சமாஜ்வாடி கட்சியோடு ஒப்பிடுகிற பொழுது 5731 உறுப்பினர்களில் ஏறக்குறைய 1000 உறுப்பினர்கள் முலாயம் சிங் யாதவனுடைய பக்கம் நின்றார்கள். 4716 உறுப்பினர்கள் தான் அடிப்படையில் பார்த்தா 80% அகிலேஷ் பக்கம், 20% இருந்தது. ஆனால் இங்கே 95% சசிகலா அம்மா பக்கமும் மீதி ஒரு சிறு பிராக்ஷன் தான் எதிர்த்தரப்பிலேயும் நிற்கிறார்கள். இந்த இரண்டினுடைய அடிப்படையிலே அவர்கள் இன்றைக்கு பார்க்கிற பொழுது இந்த தேர்தல் சின்னத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சசிகலா அம்மா அணிக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனால் இங்கே பொதுச் செயலாளர் இப்படி அந்த அமைப்பை, ஏனென்றால் இது இப்போது நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று கோரிக்கையை வைக்கிற பொழுது இதற்குள் இனி இவர்கள் புதிதாக நியமித்திருக்கக்கூடிய அவைத்தலைவர், பொருளாளர், அந்த அமைப்பு தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு நீங்களே தீர்ப்பு சொல்றீங்க. இல்ல நான் அகிலே இதற்கு முன்பு, ஏனென்றால் நான் இதை எதற்காக இப்படி சொல்கிறேன் என்றால், இந்த தீர்ப்பு வந்தவுடன் தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒன்றை முக்கியமாக படம் பிடித்து காட்டின எல்லோரும் எழுதினார்கள். என்னவென்றால், சமாஜ்வாடி கட்சியினுடைய ஆபீஸில் முலாயம் சிங் யாதவ் நேஷனல் பிரசிடென்ட் என்று எழுதப்பட்ட பலகைக்கு கீழே அகிலேஷ் யாதவ் நேஷனல் பிரசிடென்ட் என்கிற பலகையை அவர்கள் பொருத்தியதுதான் முதலாக அவர்கள் செய்த காரியம். இந்த சின்னம் பைசைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டது என்று சொன்னேன். ஏனென்றால் 1968 எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் அலாட்மெண்ட், அது ஒரு ஆர்டர், தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஆர்டரின் அடிப்படையில் தான் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன. இதில் தேர்தல் ஆணையம் என்கிற கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு இதில் முழு அதிகாரம் இருக்கிறபடியினால் இதற்கு முன்மாதிரியாக இருக்கிற சம்பவங்களைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு இதில் வாதாட வேண்டியதாக இருக்கிறது, அல்லது கருத்துக்களை முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இல்ல 2 அம்சங்களை சொல்றாங்க. நீங்க சொல்றது கட்சி நிர்வாகிகள், பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் எந்த பக்கம், யார் பெரும்பான்மையானவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு அம்சம். இன்னொன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியானவர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்ற 2 பார்வை. இது ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று, நீங்க சொல்ற ஆர்குமெண்ட். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பு முன்வைக்கக்கூடிய வாதம் அப்படின்னு எதை பார்த்தீங்கன்னு சொன்னா, சின்னத்தை பொதுச் செயலாளர் தர்றார். இந்த இன்னாரை வேட்பாளராக நிறுத்துகிறோம், இவருக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்றது அதிமுக விதிகளில் பொதுச் செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இந்த இப்போது இருக்கக்கூடிய நிலையில் பொதுச் செயலாளருடைய நியமனமே கேள்விக்குறியானது, அவர் நியமனமே செல்லாது, அந்த நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்றப்ப அவர் நியமிக்கக்கூடிய வேட்பாளர் நியமனமும் செல்லாது. எனவே அந்த நியமனம் ஏற்கத்தக்கதல்ல, அவரால் வேட்பாளர் நிறுத்துவதும் முறையல்ல, நாங்க நிறுத்துறதுதான் வேட்பாளர் அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த வாதம் 2 தன்மையில நகர்றதா நான் பார்க்கிறேன். எப்படின்னா, ஊடகங்கள்ல இது ஒரு தன்மையில் பேசப்படுகிறது, தேர்தல் ஆணையத்திடம் அந்த அபிடவிட்களில் இது என்னவாக சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்கறத நாம பிரிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஊடகங்களை மறந்துடணும் இதுல. ஆமா, தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறாங்க, என்ன ஆர்குமெண்ட்ஸ் வைக்கறாங்கன்றத அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப ஊடகங்கள்லயோ பொதுக்குழு கூட்டங்கள்லயோ கட்சி பொதுக்கூட்டத்துல பேசுறது வந்து கட்சிக்காரங்க கன்சம்ப்ஷன். அப்ப நமக்கு இதுக்கு முன்மாதிரி, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பிரிந்து செயல்பட்ட முன்மாதிரி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்றால், இவங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க. கட்சியினுடைய கொறடாவாக நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிற அன்றைக்கு திரு செம்மலை அவர்களை நியமித்தார்கள். அதை நாம இங்க அணுகி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால், தாங்கள் ஒரு தனித்த அதிமுகவை செயல்படுகிறோம் என்பதை சபாநாயகரிடம் சொல்லி, எங்கள் இந்த பிரிவினுடைய கொறடாவாக நாங்கள் செம்மலை அவர்களை நியமிக்கிறோம் என்பதை இவர்கள்
சபாநாயகர் தேர்தல் ஆணையத்தை போலவே சபாநாயகரும் ஒரு அரசியல் சாசனத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதி. செம்மலை வந்து கொறடா உத்தரவு பிறப்பிச்சாரா? அது அந்த 134 இப்ப இவங்க இந்த நீங்க பன்னீர்செல்வத்தினுடைய இந்த வாதத்தை பார்க்கிற பொழுது நாம் இரண்டு விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். ஒன்று, கொறடா என்று செம்மலை அவர்களை கொறடாவாக நியமிக்கிறோம் என்று சபாநாயகரிடம் ஏன் உத்தரவு பெற்றார்கள்? முதல் விஷயம். இரண்டாவது, நாங்கள் ஒரு ஆட்சி மன்ற குழுவை அமைக்கிறோம் என்று ஒரு தனி ஆட்சி மன்ற குழுவை அவர்கள் ஏன் அமைத்தார்கள்? ஏன்னா அந்த ஆட்சி மன்ற குழுவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிமுறைகள்ல ஒரு முக்கியம் இருக்கு. ஏனென்றால் ஆட்சி மன்ற குழுதான் கூடி வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தகுதியை அங்கே பெற்றது. ஆக இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைத்து இன்றைக்கு அங்கே வாதம் என்னவாக முன்வைக்கப்பட்டிருக்கும் என்று பார்ப்போமேயானால் இந்த வெளியே இதே போலதான். அதனாலதான் நான் சமாஜ்வாடியை சொல்கிறேன். சமாஜ்வாடி பிரச்சனையில என்ன சொல்லப்பட்டது என்றால், நாங்கள் முலாயம் சிங்கை தேசிய தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டோம், அகிலேஷை நியமித்து விட்டோம் என்றுதான் ராம்கோபால் யாதவ் வெளியே சொன்னார். ஆனால் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் இந்த விஷயங்கள் எதையும் சொல்லவில்லை. தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அகிலேஷ் யாதவ் தலைமையில் இருக்கக்கூடியதுதான் உண்மையான சமாஜ்வாடி பார்ட்டி, நாங்கள் அகிலேஷ் யாதவ் பின்னால் நிற்கிறோம் என்று ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். அதற்கு தேவையான தரவுகளை முன்வைக்கிறார்கள். ஆக அப்படி பார்க்கிற பொழுது இது தொடர்ந்து நடந்து வந்திருக்கிற இந்த சம்பவங்கள் ஊடகங்களில் உணர்ச்சி பூர்வமாக பேசுவது என்பது வேறு. அதாவது அகிலேஷ் யாதவ் தலைமையில் பொதுக்குழு கூடி முடிவெடுத்தது, அதுதான் தேர்தல் கமிஷனில் கொடுத்தாங்க. இப்போ பாபு புர்குவேல் இதில் பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் கொடுக்கக்கூடிய ஆவணம், அதிமுகவினுடைய சசிகலா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஆவணம்ன்றது பல ஆயிரம் பக்க ஜெராக்ஸ் ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. உங்க கட்சிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, உங்க பிரிவுக்கு, அதிமுகவுக்கும் நேற்றைக்கு மாலைக்குள் தரணுன்றதுனால அதுவும் ஒரு பல ஆயிரம் பக்க ஆவணங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க. என்ன எதிர்பார்க்கிறீங்க நீங்க? இன்றைக்கு முன்வைச்ச வாதம் என்ன? இல்லை, ஆக்சுவலி இந்த தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுவதனுடைய பேசிக் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இரட்டை இலை கழகத்தின் கொடி கழகம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். இதை முடக்குவதற்காகவோ இல்லை நீங்கள் எங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் போல, எங்களுக்கு இது இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு சொந்தமானது. நாங்கள் அதிமுகன்னு சொல்றீங்க, அதிமுகன்றது நாங்கள். எக்ஸாக்ட்லி. காரணம், பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமுறைகளும் செல்லாது. பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு காலையில் எங்களுடைய முதல் வாதமே பொதுச் செயலாளருடைய தேர்தல் மீது நடக்கக்கூடிய வாதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முதலில் வைத்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சொன்னது, நீங்கள் மனு கொடுத்திருக்கிறீர்கள், அதற்கு திருமதி சசிகலா பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார், அதற்கு நீங்கள் துணை மனுவை கொடுத்திருக்கிறீர்கள், ரிஜாயிண்டர் கொடுத்திருக்கிறீங்க, அது எங்ககிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால் அதில் நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், நீங்கள் அதை விட்டுடுங்க, யூ ஆர்கியூ ஆன் சிம்பிள் கேஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சிம்பிள் கேஸ்க்கே போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்ததே இந்த கேஸ் தான். ஏனென்று சொன்னால், முறையான ஒரு தேர்தல் பொதுச் செயலாளரே இல்லை என்கிற பட்சத்தில் அதற்கு அடுத்து அவர் எடுத்த எந்த விதமான நடவடிக்கையுமே செல்லத்தக்கதாகி விடுகிறது. காரணம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி 3 பதவிகள் மட்டும்தான் அடிமட்ட தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவி. பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், பொருளாளர், இந்த 3 பதவிகளும் தான் அடிமட்ட உறுப்பினர் இருக்கக்கூடியவர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவி. இதிலே அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைத்தலைவரும் பொருளாளரும் இப்ப நாங்கள் ஒன்றாக அவைத்தலைவர் தேர்வு செய்யப்படுகிறாரா நியமனமா? 3 இல்ல பைலால கிளியரா இருக்குது. அதனால அதுல சோ அந்த மாதிரி இந்த மூணு போஸ்டிங் ஏன் இந்த மாதிரி அவைத்தலைவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மாதிரி சசிகலா புஷ்பா எம்பி சசிகலா அவர்களுடைய நியமனம் செல்லாது அப்படின்னு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குல, அந்த பொதுக்குழுவே செல்லாது அப்படின்னு அவர் தொடர்ந்த வழக்குல மதுசூதனன் உங்களுடைய அவைத்தலைவர், அன்றைய அவைத்தலைவர், அவர் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததுல பொதுக்குழு சரியாகத்தான் நடைபெற்றது, சசிகலா அவர்களுடைய தேர்வு நியாயமாகத்தான் நடந்தது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்தார். இன்னைக்கு அங்க எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டிருக்காங்க, நீங்க ஹைகோர்ட்ல ஒன்னு சொல்லிட்டு இங்க கான்ட்ராடிக்டரியா சொல்றீங்களே அப்படின்ற ஆர்குமெண்ட்டை முன் வச்சிருக்கு. இல்ல, அதுக்கு ஏன் கான்ட்ராடிக்டரியா சொன்னோன்றதே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுல அன்னைக்கு நடந்த சூழ்நிலைகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து இரண்டும் ஒன்றாக நாங்கள் கருத முடியாது. எனவே அதற்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் வேற. அன்றைக்கு நாம் எதற்காக நாம் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தோம், இன்றைக்கு நாங்கள் எதற்கு தாக்கல் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மரியாதைக்குரிய சகோதரர் பெருமாள்மணி சொன்னதை போல அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினருடைய எண்ணிக்கையை மட்டுமே கருத்திலே கொண்டு இதை நாம் பார்க்க முடியாது. முலாயம் சிங்குடைய வழக்கையும் இதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எண்ணிக்கையை ஒரு டிஸ்பியூட் வரும்போது கட்சி அமைப்பு, கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த பக்கம் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த பக்கம் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அப்படின்ற அம்சத்தை பார்க்காம வேற எதை பார்க்க முடியும். அதுதான் நீங்க இந்த கேள்வியை வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி முயற்சி பண்ணேன். இது
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெக்யூலியரான ஒரு பைலாவை வச்சிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுடைய சட்டத்திட்டங்களுக்கும் மாறாக ஒரு புதுமையான ஒரு சட்டத்திட்டம் இதில் இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அடிப்படை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த கட்சியிலுமே கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் நம்ம இதில் கொடுத்துருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் குறிப்பாக இது அமன் செய்யப்பட்ட ஒரு சட்டம். இது 2007 திரும்ப அமன் பண்றோம் இந்த பைலாவை. அப்பயும் நம்ம இதை ஃபாலோ பண்றோம். இப்ப அதனால இந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறானது. அதற்கு எங்களுக்கு இத்தனை பலம் இருக்கிறது. காரணம், அடிப்படை உறுப்பினர்கள் ஏறத்தாழ 47 லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு, அதாவது அட் பிரசன்ட் இன்னைக்கு இப்போ ஒரு 3000 அஃபிடவிட் எங்ககிட்ட இருக்குது. இப்போ நாளைக்கு நான் கொண்டு போய் சேர்க்க போறேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 லட்சம் பேர் கிட்ட வந்துடுறாங்க. அதில் இதுபோல லட்சக்கணக்கான அடிப்படை தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். எங்கள் ஆதரவு இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தான் தகுதியானவராக இருக்கிறார் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பிரமாண பத்திரத்தை தான் எங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கின்ற ஆதாரம். 1,57,000 அப்படி ஒரு 1,52 லட்சம் கடைசியான தகவல். உறுப்பினர்கள் 64 அந்த பிளவு, அதாவது ஜெயலலிதா இறந்த பொழுது கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் அஃபிடவிட் வாங்கி போய் அதை யார் வெரிஃபை பண்றது? இவங்களோட தான் தேர்தல் ஆணையம். முருகவேல் என்ன சொன்னதுல ஒரு இடம் தான் முக்கியமான இடம். என்னன்னா, அந்த பொதுச் செயலாளருக்கு நாங்க கடிதம் அனுப்பிட்டோம், அதுக்கு அவங்க பதில் அனுப்பிட்டாங்க, நீங்க அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருச்சு தேர்தல் ஆணையம். இன்னைக்கு காலையில இவங்க குரூப்ட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நீங்க தான் அதிமுகங்கிறத நீங்க நிறுவுங்க. அதுதான் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். சரிதானே? அதுதான் இவங்களுக்கு கொடுத்தது. அப்ப தேர்தல் இவங்க அதிமுக நிறுவனம்னா இவங்க என்ன பண்ணணும்னா, 3 தான் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள். இதுதான் கட்சியினுடைய நிர்வாகமாக கட்சி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் உட்கட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள்ல ஒன்று. இன்னொன்றை நாம இங்க மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு மாநிலத்தில் அந்த கட்சியினுடைய ஆட்சி நடக்கிறது. தேர்தல் ஆணையம் அதையும் கணக்கில் எடுக்கும். இங்கே ஒரு முழு அமைப்பு இருக்கிறது. இங்கே ஒரு கேபினெட் இருக்கு. கேபினெட் யாருக்கு இருக்கு? கவர்னருக்கு டு எய்ட் அண்ட் அட்வைஸ். கவர்னருக்கு ஒரு கேபினெட் இருக்கு. அந்த கேபினெட் ஒரு சிஎல்பியை செலக்ட் பண்ணி போய் கொடுத்த கடிதம் எல்லாமே இருக்கு. ஆக அப்படி பார்க்க போறது முருகவேல் அண்ணன் தொடர் இடம் தான் முக்கியமான இடம். ஏனென்றால் இவர்கள் பொதுச் செயலாளர் பிரச்சனையை கிளப்பியதை தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அதை நல்லன் வாயிடா பண்ணிட்டாங்க. அதை இப்ப சொல்லாதீங்க. இல்ல அப்படி இல்ல நல்ல நாடு இல்ல, அதையும் சேர்த்து தான் ஆர்டரே வரப்போகுது. நான் எதிர்பார்க்கறது அதுதான். தேர்தல் ஆணையம் இரண்டு பிரச்சனைக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்க. இல்ல அது அந்த பதில் இல்ல, அந்த நீங்க சொன்னதான் நீங்க சொன்ன இடத்துல நான் தொடர்றேன். மற்றவர்கள் பேசுறோம். அதிகாரப்பூர்வ அதிமுகவுடைய கருத்தையும் இல்ல, அதிகாரப்பூர்வ அதிமுக நீங்க முடிவு பண்ண கூடாது. இல்ல இன்னைக்கு அவங்க தான இருக்காங்க. இல்லனே இன்னைக்கு தேதிக்கு அவங்க தான். இதுல எப்படி இரண்டையும் அதுதான் பிரச்சனையே. இப்ப கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர் என்ன? யார் அதிமுக? அதுதான் பிரச்சனை. அப்ப அப்படி இருக்கும்போது அதுதான் நானும் சொல்றேன். தேர்தல் ஆணையம் இல்ல அண்ணா முருகவேல் அண்ணா அந்த இடத்துக்கு தான் வராரு. யார் அதிமுகன்றதுதான் இன்னைக்கு அதிமுக தலைமை பொதுச் செயலாளர் பிரச்சனை இல்ல. யார் அதிமுகன்றதுதான் அதிமுக தலைமை கழகத்துல யார் கொடியேத்துறாங்க, அதிமுக தலைமை கழகம் யார்கிட்ட இருக்கோ அவங்க அதிமுக நம்ம இப்ப அசியூம் பண்ணிப்போம். தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு உங்க முடிவுக்கு வருவோம். 96ல வைகோ அவர்கள், ஆனா ஒரு நிமிஷம், 96ல வைகோ அவர்கள் இந்த பிரச்சனை எடுக்கும்போது அறிவாலயத்தை நாங்க கைப்பற்றிடுவோம் அப்படின்லாம் சொல்றாரு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மாதிரி தவறான நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அணுகி இது போல ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த கழகத்திற்கு ஒரு பிரச்சனை, அதை முடிவு பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அது போல யாரு பொசிஷன்ல யார் இருக்குது, சட்டப்பிரகாரம் பொசிஷன் எங்கிட்ட இருக்குது, நான் தான் உரிமை சொல்ல முடியாது. உரிமையானவர்கள் யார்? பெரும்பான்மை உறுப்பினர் இல்ல, சட்டத்தின்பால் உரிமையான என்கிட்ட பொசிஷன். உங்க வீட்டுல நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன், அது என் வீடு ஆயிட முடியுமா? முடியாது. உங்களுக்கு தான் சொந்தம். அவங்க ஏற்கனவே உட்கார்ந்து இருந்தவங்க தான். இல்ல அதுதான் சொல்றேன். தேர்தல் ஆணையம் சொல்றவரையும் பொறுத்திருப்போம். உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தவறானவர்கள், அந்த உரிமை இல்லாதவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதை நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு உரிமையான இடத்துல அவர்களுக்கு அதை எங்களுக்கு உறுதிப்படுத்துங்கள் தான் நாங்க சொல்றோம். இல்ல அடிப்படையான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவினுடைய சட்ட விதிகள், கட்சியினுடைய சட்ட விதிகளை வைத்து தான் முடிவு பண்ணணும். இது நீங்க சமாஜ்வாதி கட்சியோட நேரடியா பார்க்க முடியாது. இதுவும் அது ஒண்ணுன்னு பார்க்க முடியாது. சமாஜ்வாதி சட்ட விதிகள் என்ன, அதிமுகவுடைய சட்ட விதிகள் என்னன்னு தான். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, அதிமுகவுடைய சட்ட விதிகள் படி இப்பொழுது 2 அணிகளுமே பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களை சொல்லக்கூடியது 2மே அவர்கள் அந்த சட்ட விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை அல்ல. ஆக என்னன்னா, இன்னைக்கு இது எதை வச்சு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ண போகுது அப்படிங்கிறது தான் சிக்கல். அதாவது மரியாதைக்குரிய பெருமாள்மணி அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை சொன்னார், பொதுக்கழக பொதுக்குழு சொன்னார். இன்னொன்று அவர் விட்டு போச்சு, பாண்டிச்சேரி சட்டமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஆதரிக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ பேசுகின்ற போது
நம்ம எல்லாருமே சொன்னீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1,64,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அந்த 1,64,00,000 பேரில் பாபு முருகவேல் இல்லவே இல்லை. ஆமாம் ஆமாம், அவர் உறுப்பினர் இல்லை. அவர் வேணா வழக்கறிஞராக வந்து இங்கே உட்காந்துட்டு ஒரு சார்பாக பேசிகிட்டு இருக்காரு என்ன நான் எடுத்துக்க முடியுமே தவிர, இதை அது மட்டும் இல்லை, அடுத்த நிலையில் நான் பார்க்கின்ற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளாக பொதுக்குழுவில் நான் பங்கெடுத்து கொண்டவன். ஏறத்தாழ ஒரு 14 ஆண்டுகளாக செயற்குழுவிலும் பங்கெடுத்திருக்கிறேன். எனக்கு கட்சியினுடைய அத்தனை நிகழ்வுகளும் எனக்கு தெரியும். என்னால் எல்லாவற்றையும் நடந்த நிகழ்வுகளின் போது நான் நேரடியாக பார்த்தவைகளை என்னால் பதிவு செய்து வைத்திருக்கிறேன், அதை வெளிப்படுத்த முடியும். இந்த நிலையில் இன்றைக்கு புகார் தருகின்றவர்கள் எல்லாம் போட்டியாளர்களாக மாறிவிட முடியாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா போட்டியாளர்கள் அவங்க ஒரிஜினல்னு சொல்றாங்க. இல்லை, அதுதான் நான் என்னுடைய பார்வையில் நான் லேசாக எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒன்றா கடுமையாக எடுத்துங்க. ஆக இந்த புகார்கள் இன்றைக்கு விசாரிக்கப்படுகின்றன, இதுதான் உண்மைத்தன்மை. ஒரு 3 புகார் வந்திருக்கு, அந்த புகார் வந்து விசாரிக்கிறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதுக்கு வழக்கறிஞர்கள் அதை அவங்க புகார்களை உறுதிப்படுத்துறதுக்கு தேவையான ஆவணங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது 2 அதிமுக என்ற பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு அவங்க அவங்களுடைய கோரிக்கை என்பதே தெளிவில்லாத இருக்கு. என்ன சொல்றாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, சட்டத்திட்டப்படி இந்த பொதுச் செயலாளர் இல்லைன்றாங்க. அதோடு நின்று இருந்தாங்கன்னா சரி, பொதுச் செயலாளருடைய தேர்வு இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். அடுத்த நிலையில் என்ன சொல்றாங்க, இந்த பொதுச் செயலாளர் ஒரு தண்டனை பெற்றிருக்கிறார், அதனால் அவர் நியமிக்கப்படுபவர் வேட்பாளராக முடியாது என்ற கோரிக்கை வருது என்று சொல்றாங்க. அப்போ அவங்க முதல் சொன்ன பொதுச் செயலாளர் இல்லை என்ற நிலையில் இருந்த மாறி அவங்க வந்து அவங்களுக்கு அந்த உரிமை கிடைக்காதுன்றதுனால இந்த மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. ஆக அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த பொதுக்குழுவை நீங்கள் சொன்னது போல ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் சரியாக சட்டத்திட்டப்படி தேர்ந்தெடுத்தோம் சொன்னவர்கள் அதுக்குரிய ஆவணங்களை இன்னைக்கு தேர்தல் கமிஷனர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கு எப்படி சட்டமன்றத்தில் இதான் நடந்தது. அன்றைக்கு எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது, நான் தான் முதலமைச்சர், நான் தான் அமைச்சரவை, நான் நிரூபிக்கிறேன், வாய்ப்பு தாருங்கள், கவர்னர் அதை தருவார், அதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடைசி வரை நான் வாக்கெடுப்பில் 2 பேரையும் வச்சுட்டு நடுவில் வாக்குப்பெட்டியை வச்சுட்டு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி ஏமாத்துறது போலவே இன்னைக்கும் இதை வந்து ஒரு சர்ச்சையாக்கி ஏமாத்த நினைக்கிறாங்களே ஒழிய, இதில் இன்னும் சொல்ல போனால் அவைத்தலைவர், பொருளாளர் 2 பதவிகளும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்டு பொதுக்குழுவில் பின்னேற்பு பெறப்பட்டது தான் இதுவரைக்கும் நடந்த நடைமுறை. இன்னொன்று, ஆட்சி மன்ற குழு தான் இன்றைக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அறிவிக்க முடியும். ஆட்சி மன்ற குழுவில் பொதுச் செயலாளருடைய தலைமையில் ஆட்சி மன்ற குழு இருக்கு. அந்த ஆட்சி மன்ற குழுவில் 7 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அந்த 7 உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாக்கணும். இவங்க எதையுமே செய்யாமல் 12 பேர் 13 பேர் ஆட்சி மன்ற குழுன்னு சொல்றாங்க. அந்த ஆட்சி மன்ற அறிவிப்பிலேயே முழுமையாக நான் சட்டப்படி சொல்றேன், அது அபத்தமான அறிவிப்பு. இன்னும் புதிய ஆட்சி மன்ற குழு நியமனம் சொல்றாங்க. புதிய ஆட்சி மன்ற குழுன்னு ஒன்று நியமிக்கவே முடியாது. ஏற்கனவே ஆட்சி மன்ற குழு இருக்கு. அந்த ஆட்சி மன்ற குழுவில் ஏற்பட்ட காலி இடங்கள் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கு. பொதுச் செயலாளர் இல்லை, அதனால பொதுச் செயலாளர் இது உண்டாங்க, ஒரு பொருளாளரை நீக்கினாங்க, அதனால இன்னொருத்தரை போட்டாங்க. அதில் அமைப்பு செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய விசாலாட்சி நெடுஞ்செழியன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த இடத்தில் வளர்மதி அவர்களை நியமித்தார்கள். இதை வந்து அடுத்த பொதுக்குழு வரைக்கும் அது பொதுக்குழுவில் பின்னேற்பு பெறுகின்ற வரை இது பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் சட்டத்தினுடைய விதி. அடுத்து இன்றைக்கு கொறடா உத்தரவு என்பது, கொறடா வந்து ஒரு நியமிச்சாங்கன்னு சொல்லி பெருமாள் மணி கூட சொன்னார். கொறடாவை நியமிப்பதற்கு கட்சிக்கு உரிமை இருப்பதாக நினைக்கலாம்.
கொறடாவை ஒரு கட்சியினுடைய கட்சி தலைவரையோ குழுவையோ அங்கீகரித்து அறிவிக்க வேண்டியது சபாநாயகர் தான். சபாநாயகர் தான் ஒரு கொறடாவையோ சட்டமன்ற கட்சி தலைவரையோ ஒரு குழுவையோ அங்கீகரித்து அவர் அறிவிச்சதுக்கு பிறகுதான் அது செயல்பாட்டுக்கு வரும்போது, ஏன்னா அந்த அவைக்குள்ள எல்லாமே சபாநாயகருடைய உத்தரவு இல்லாமல் முடிவு அவரோட தான். அது யார் வேணா அறிவிச்சிட முடியாது. அதனால இது எல்லாமே அவர்கள் சட்டம் தெரிந்து செய்வதை போல இன்றைக்கு அபத்தமான செயல்களை செய்து கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்காக இன்றைக்கு புகார்களை தந்து கொண்டிருப்பதாலே இதை செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அவங்கவுங்களுக்கு தேவையான விதிகளை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு தெளிவான விதி, பொதுச் செயலாளர் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர். எந்த ஒரே ஒரு விதியை தவிர, அந்த அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை தவிர மற்ற எல்லா விதிகளையும் தளர்த்துவதற்கும் மாற்றுவதற்கும் பொதுச் செயலாளருக்கு உரிமை உண்டு. அதை பின்னேற்பு பெற வேண்டும் பொதுக்குழுவில். அதுதான், அது ஒண்ணுதான். மற்றபடி பொதுச் செயலாளர் அந்த பொதுக்குழு 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேண்டும். குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு ஒரு முறை அவசியம் கூடியாகணும் அதிகபட்சம். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பொதுச் செயலாளருடைய முடிவை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டு விட்டால் அது முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் இது இதுதான் சட்டம். பொதுக்குழு கூடி இன்னைக்கு இவங்க முன்வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தால் ஏற்கப்படாது. தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் விசாரிக்கப்படுகின்றன. அதுதானே தவிர இந்த எங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய தேர்வு என்பது தேர்தல் நடக்கவில்லை. நாங்களே சொல்றோம், அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தல, விதிப்படி நடத்தணும். ஆனா இப்போ நடக்கல, அதுதான் உண்மை. ஆனால் அதனால தான் பொதுக்குழு தன்னுடைய அதிகாரத்தை பொதுச் செயலாளர் இல்லாத இடங்களில் அடுத்த நிலையில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் பெற்றது பொதுக்குழு நியமனம் செய்திருக்கிறது. பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தல. பொதுக்குழு இந்த சூழலை, பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு அந்த சூழலை பொதுச் செயலாளர் இருந்தால் தான் இயங்க முடியும், கட்சி இயங்க வேண்டும் என்பதற்காக பொதுக்குழு சூழ்நிலையின் காரணமாக அந்த இடத்தை நிரப்புவதற்குரிய நியமனத்தை தான் செஞ்சிருக்கு. தேர்தலை நாங்கள் நடத்தவே இல்லை. தேர்தல் அந்த நடைபெறுகின்ற வரை பொதுக்குழு நியமனம் செஞ்சிருக்கோம். ரெண்டாவது, பொதுச் செயலாளரை நியமனம் செய்ய முடியாது, தேர்ந்தெடுக்கத்தான் முடியுமே தவிர நியமிக்க முடியாதுன்றது அவங்க ஆர்குமெண்ட். அதுதான் நீங்க இன்னும் சொல்ல போனா 87ல கட்சி 2 பிரிவா போச்சு. 2 பிரிவா போச்சு சொல்ல, ஒரு பிரிவினுடைய கூட்டம் அன்றைக்கு தலைமை நிலைய செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய அரங்கநாயகம் அவர்கள் கூட்டி ஒரு பொதுக்குழு நடந்தது தலைமை செயலாளர் என்ற முறையில். இன்னொரு பொதுக்குழு அன்றைக்கு மூத்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ராகவானந்தம் அவர்களால் கூட்டப்பட்டு ஒரு கூட்டம் நடந்தது. அதில் ஜானகியம்மா பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொரு பிரிவில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை அரங்கநாயகம் கூட்டத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை பொதுச் செயலாளராகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 2 பொதுக்குழுவும் ஒரு காலகட்டத்தில் இணைகின்ற போது பொதுக்குழுவில் தான் முடிஞ்சது. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் யார் யார் எந்தெந்த பதவியில் இருந்தார்களோ அந்த பதவியில் அவர்கள் அது இருக்கணும்னா கிளைக்கழகம் உள்பட தலைமை அமைப்பு வரை அத்தனைக்கும் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்த அந்த பிளவுக்கு முன்பு எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையில் பொதுக்குழு முடிவெடுத்து அதற்கு பிறகு மாற்றங்கள் வந்தது. பட் அந்த நேரத்தில் அவங்க தான் பொதுச் செயலாளர் இல்லாததை அந்த பொதுக்குழு தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது. ஆக ஒன்றுபட்ட அந்த பொதுக்குழு தான் தேர்ந்தெடுத்தது. இவங்க பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லைன்னா அன்னைக்கு அதுக்கப்புறம் அதில் என்ன திருத்தம் வந்ததுன்னா, இந்த பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்குரிய பொருளாளர் அந்த பொதுச் செயலாளருக்கு அந்த அதிகாரம் போகுது. இப்போ இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர் இருந்தாதான் ஒருத்தர் அந்த பொறுப்பை கவனிச்சாதான் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்த முடியும். ஏன்னா அந்த மாநில கிளை இருக்கு, டெல்லியில் கிளை இருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற அத்தனை 1,64,00,000 உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னா அதுக்கு முன்னால வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும். வாக்காளர் பட்டியல் ஒரு வரையறைக்கு படுத்தாம வாக்காளர்கள் யாரும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணாம அவங்களுக்கு அடையாள சீட்டு நீங்க தராம எப்படி தேர்தல் நடத்த முடியும்? ஆக இது தேர்தல் என்பது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதை பரிசீலனை பண்றதுக்கு 3 மாசம் ஆகணும்னு சொன்னா ஒரு வேட்பாளர் பட்டியல் தயாரித்து வேட்பாளர் நடந்ததுக்கு குறைஞ்சது ஓராண்டு ஆகும். ஏற்கனவே இங்க தேர்தல் நடக்கும் சொல்ல ஓராண்டு லாங் ப்ராசஸ். இந்த ஓராண்டு நடத்துகின்ற வரை இன்றைக்கு பொதுச் செயலாளராக தற்காலிகமாக இந்த பணியில் தொடர்வதற்காக உடனடி நிர்வாகத்தை கவனிப்பதற்காக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்கோம். இன்னைக்கு யார் பொதுச் செயலாளர்ன்றது பிரச்சனையை விட்டுருங்க,
பொதுச் செயலாளரை இன்றைக்கு சட்டப்படி இந்த சூழ்நிலைப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம். அது சரியா தப்புன்றத வந்து தேர்தல் ஆணையம் கவனிக்கும். அப்போ பொதுச் செயலாளர் தேர்தல் சரின்னு சொன்னா பொதுச் செயலாளர் வந்து அதுக்கப்புறம் அவங்க தண்டனை பெற்றார்களா, அவங்க வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கா, தகுதி இருக்கான்றது அது வேறு விவாதம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பி இது ஏதோ ஒரு பெரிய பிளவு இருக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து அதிமுகவில் அவங்க ஒரு இப்போ சரி தேர்தல் கமிஷன் உங்களுக்கு தேர்தல் சின்னத்தை தந்தா கூட அப்பவும் பொதுச் செயலாளர் தானே கையெழுத்து போட முடியும். அவங்க கிட்ட பொதுச் செயலாளர் இருக்காங்களா? ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாமே, நிறைய இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தேர்தல் சின்னம் யாருக்கு அப்படின்றது வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்கு உடனடியாக அவசியமான ஒன்று. ஆர்கே நகர் வேட்பாளர்களுக்கு அது அவசியம். அதை தாண்டி பார்த்தா இது கட்சி யார் பின்னால், கட்சிக்கு உரியவர்கள் யார் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு சட்ட யுத்தத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு இதை பார்க்க வேண்டியது இருக்குது. நேற்றைக்கு சீமான் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சின்னத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், சின்னங்கள் இல்லாத தேர்தலை ஏன் யோசிக்கக்கூடாது, மக்கள் நபர்களை பார்த்து வாக்களிக்கக்கூடிய சூழலுக்கு ஏன் ஒரு ஜனநாயகம் முதிர்ச்சி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தும் விவாதத்துக்குரியது, நடைமுறைக்கு வரப்போறதில்லை உடனடியாக, ஆனால் விவாதத்துக்குரிய ஒன்று. அதையும் விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். நியூ ரமணாஸ் ஹெல்த் மிக்ஸ், காலத்தின் குரல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்கிறது. பாபு முருகவேல், இந்த தேர்தல் ஆர்கே நகர் ஒரு முக்கியமான தேர்தல். முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்து வென்ற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் நடக்கிற தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி அதிமுகவை டிடிவி தினகரன் அங்கே வழி நடத்துகிறார். அவரே களத்தில் நிற்கிறதுனால அவரை பொறுத்தவரையிலும் அவரை சார்ந்தவர்கள், அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். இன்னொரு வகையில் பெரும் பணம் அங்கு நீராக ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தல் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்தலில் சின்னம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஆர்கே நகரை தாண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக, அதிகாரபூர்வமான அதிமுக யார் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால தான் இந்த இரண்டு தரப்பும் வேகம் காட்டுறாங்க. உங்கள் தரப்பு புகார் மனுவை தேர்தல் ஆணையத்தில் கொண்டு கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இருந்த மாண்பும் அம்மா அவர்கள் 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே அங்கே வெற்றி பெறுகிறார்கள். அடுத்த பொது தேர்தலிலே 39,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு ஒரு வெற்றிடமாக தமிழக அரசியலிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவரே வந்து 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிற போது அவரை விட நான் பெரிய சக்தி என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறார். அப்போது அம்மாவை காட்டிலும் நான் சக்தி படைத்தவன் என்கின்ற ஒரு பொருளை இன்றைக்கு அடிமட்ட அதிமுக தொண்டர்களிடத்திலே ஒரு தவறான கருத்தாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை உங்க இன்டர்பிரேஷன் இல்ல, நம்ம இருக்கிற கல நிறுவனங்களில் நான் சொல்றேன். நீங்க பொது தேர்தலையும் இடைத்தேர்தலையும் ஒப்பிடுறீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பொது இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மா 1,53,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இடைத்தேர்தலில் நான் வந்து 50,000 வாக்கு, அதுல 3ல் 1 பங்கு தானே. எல்லாரும் இப்ப நீங்க திமுக வேட்பாளர் கேளுங்க, அவரும் 50,000 வாக்குல. இவங்க சொல்றதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு. வெற்றி பெற்ற கட்சிகள் நீங்க வந்து சுயேட்சையா நிக்கிறவங்க கூட நான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ற தேர்தலில் நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லலன்னா அவர் வேட்பாளரா இருக்க வேண்டியதே இல்லையே. இந்த கருத்தை ஒட்டி சொல்லணும்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்றேன் நான். இது ஒரு விஷயமா சொல்லணும்னா, ஒரு கட்சி எங்களுக்கு வந்து 2 கோடி தொண்டர்கள், 1 கோடி தொண்டர்கள் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடி மக்கள் தொகை இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும். அது அதிமுகவோட 1,64,000 அதுல சேரும். 1,64,00,000 உறுப்பினர்களும் அந்த கணக்குக்கு நிஜ கணக்கா மிகை கணக்கான்ற பட்டியலில் தான் வரும். இல்ல, அந்த பட்டியலுடைய கடைசி தொண்டன் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல அதுல லிஸ்ட் இருக்குது. அதை அடிப்படையில் தான் நாங்க தைரியமா அந்த அஃபிடவிட்லாம் நாங்க தாக்கல் பண்றோம். எங்க கிட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அங்க இருக்கக்கூடிய லிஸ்ட் இது மேட்ச் ஆகும். அதனால அதுல எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமா வேண்டாம். அதுல இந்த தேர்தலை பொறுத்தவரையில நாங்கள் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, கட்சி எங்களுக்கு ஒரே உறுப்பினர் சார், ஒரே நபருடைய பெயர் பல்வேறு கட்சி உறுப்பினர் பட்டியலில் இருக்கு. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவர் அதிமுக உறுப்பினர் அட்டையோடு கட்சியில மந்திரிகிட்ட போய் உதவி கேட்பார். அவரே திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக உறுப்பினர் அட்டையும் வச்சிருப்பாங்க. ஒரு அரசு ஊழியர் தான் எந்த விதமான கட்சியிலும் உறுப்பினராகவோ அதனுடைய பணியிலோ செய்யக்கூடாது என்பதுதான் சட்டமே தவிர, ஒரு பொதுஜனம் அவர் விருப்பப்பட்ட கட்சியில் அவர் எந்த இணைஞ்சிக்கலாம். அது ஒரு கட்சியில் இல்ல, ஒரே நேரத்தில் நிறைய கட்சி உறுப்பினர் அட்டையெல்லாம் வாங்கி வச்சவங்க, அவரோட விருப்பம். இது பிரச்சனைகள் என்று வருகிற போது அவர் இந்த கட்சியில தான் இருக்கிறார், அந்த கட்சியில இருக்கிற பார்க்கக்கூடிய வேலை தேர்தல் ஆணையத்துது. நமக்கு அது தேவையில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில
எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த அடிப்படையான விஷயங்கள் இதில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. அதில் வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்குன்னு சில சட்ட விதிகளை பைலாக்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பைலா சரியாங்கிற ஒரு கேள்வி. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாட்டில் பெருமளவிற்கு வந்து பேசப்படக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொசைட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அடுத்தது ட்ரேட் யூனியன் ஆக்ட்னு இருக்குது. இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதற்கு அந்தந்த சொசைட்டி அந்தந்த யூனியன் வந்து தன்னுடைய பைலா என்னன்னு போட்டுக்கலாம். ஆனால் அதற்கு கைட்லைனுக்கு வந்து ஒரு மாடல் பைலான்னு ஒன்று இருக்குது. அந்த மாடல் பைலாவுக்கு புறம்பாக இந்த ஒரு சங்கமோ அல்லது ஒரு தொழிற்சங்கமோ ஒரு விதியை கொண்டு வர முடியாது. இது வந்து அடிப்படையில். ஆனால் அரசியல் கட்சிகள் என்ன வேணாலும் ஒரு பைலான்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஏடிஎம்கேயோட பைலா என்னென்னா, கீழ்மட்ட தொண்டர்களிலேருந்து அவ்வளோ பேரும் தேர்ந்தெடுத்து தான் இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவங்களுடைய பைலா இருக்குது. முதல்ல அதுவே தப்பானது. அது ரொம்ப அன்கான்ஸ்டிடியூஷனல் நான் சொல்கிறேன். அது வந்து அடிப்படை அரசியல் சட்டத்திற்கே விரோதமானது. அப்படி ஒரு பைலாவே இருக்க முடியாது. அது ரொம்ப தப்பு. ஒன்று. ரெண்டாவது, இப்ப என்ன பிரச்சனை, உச்சபட்ச ஜனநாயகம் அதுல இருக்கு. உடனே நேரடியாக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுலாம் உச்சபட்ச ஜனநாயகம். என்ன சொன்னீங்கன்னா இது எப்படி வரும்னா, இப்ப குறைந்தபட்சம் இந்த வாரிங் குரூப்ஸ், இந்த சண்டை போடக்கூடிய ரெண்டு குழுக்களும் சில அடிப்படைகளாவது ஒத்துக்கொள்ளணும். எப்படின்னு சொன்னா, ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க, அந்த பொதுக்குழுல ரெண்டு குரூப்பும் போட்டோம், நீ நான் போட்டி போட்டோம். அப்படி சூழல் இல்லை இதுல. இவங்களே நாங்க தான் கட்சின்னு இவங்களும் சொல்றாங்க, நாங்க தான் கட்சின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது இந்த இதுல இப்போ எலெக்ஷன் கமிஷன் எந்த குரூப்பை எந்த ரெகனைஸ் பண்ணி அந்த சிம்பிளை அலாட் பண்ணாலும் அடுத்த குரூப் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அது முடிவு அல்ல. அதனால இதுல என்ன வருது என்று சொன்னால், இந்த கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்பதே தப்புங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று என்ன வருது என்றால், இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் இதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இறுதி முடிவு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தப்பான விஷயம் சொல்றேன். தப்பானது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஏன் இந்த விதியை எம்ஜிஆர் உருவாக்கினார், தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொன்ன ஒன்றுனா, அவர் கட்சியிலிருந்து பொருளாளர் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்ட நேரத்தில் கட்சி அமைப்பு, மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் இருந்துட்டாங்க. மாறாக தொண்டர்கள் அவர் பக்கம் இருந்தாங்க. தன்னோடு பெரிய அளவில் நிர்வாகிகள் வரல. எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய சக்தியாக இருந்த போதும் அதே நிலைமை தான். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜானகி அம்மாள் அவர்கள் பக்கத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களும், பொதுக்குழு உறுப்பினர்களும், மாவட்ட செயலாளர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட இல்லை. நீங்க எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முன்மொழிந்து அதுல மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். ஏன்னா அன்னைக்கு வந்து வேறு யாரும் போகல. அப்படியான ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழல்ல தான் தொண்டர்களா உருவாக்கி தொண்டர்கள் அவரை தேர்ந்தெடுக்க மாதிரி ஒரு சூழல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையை அவர் நம்பிக்கை கோரக்கூடிய ஒரு தீர்மானத்தை இரண்டு தரப்புல இரண்டு குரூப்ல அணியில் இருக்கக்கூடியவர்களும் வாக்களிக்கக்கூடியதான ஒரு பொது மேடையே இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. இவங்க நாங்க தான் ஏடிஎம்கே, உண்மையான ஏடிஎம்கேங்கிறாங்க. அவங்க நாங்க தான் ஏடிஎம்கேங்கிறாங்க. இவங்களே சில காரணங்கள் சொல்றாங்க. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை சசிகலான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த 5 ஆண்டு ஒரு உறுப்பினராக இருக்கணுங்கிற அந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுல இவங்க வாதம் பண்றாங்க. அந்த தரப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இவங்க வந்து பொதுக்குழு இது எல்லாமே தப்பு, தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து சசிகலா தான் சரி. அது என்ன காரணம் என்றால், இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத அந்த தீர்மானத்தை தற்காலிக பொதுச் செயலாளர்ங்கிறத ஒண்ணு கொண்டு வராங்க. இப்ப அது சிக்கல் தானே. அது இல்ல அவங்க அன்றைக்கு போட்டிருக்கக்கூடிய தீர்மானம், சட்ட விதிகளை பார்த்தீங்கன்னா நுணுங்கி பார்த்தால் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் செய்கிறோம், இந்த பொதுக்குழு நியமனம் செய்கிறது, அதுக்கு ப்ரொவிஷன் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, இந்த இடைக்கால பொதுச் செயலாளருக்கு முழு நேர பொதுச் செயலாளருக்கு என்ன பவர்ஸ் இருந்ததோ அத்தனை பவரையும் கன்ஃபர் பண்றோம் அப்படின்னு அந்த பொதுக்குழுல தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த பொதுக்குழுவின் தீர்மானம் இன்னைக்கு அதை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போனப்ப அதுல வந்து அந்த தீர்மானம் ஐயா சொன்னதுக்கு நான் அதுதான் ஒத்து போறேன். சொசைட்டிஸ் ஆக்டுக்கும் ட்ரேட் யூனியன் ஆக்டுக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத விஷயங்களை நம்ம சேர்க்க முடியாது, நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒரு வெல்ஃபேர் சொசைட்டி இருக்குது, ஒரு குடியிருப்போர் சங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதுல வந்து இந்த ஜாதிக்காரர்களுக்கு இந்த வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட முடியாது. அதுல அதுபோல தான் இதில் வந்து ஒரு அந்த தற்காலிக பொதுச் செயலாளர்ன்றதே இல்லை. அதில் இல்லாத ஒன்றத்தை நாங்கள் உருவாக்கிட்டு அதில் நாங்கள் கொடுத்துரு அவருக்கு எல்லா பதவியும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், எல்லா அதிகாரங்களையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம்னு சொன்னால் அதுதான் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்றது ஒன்று. இந்த 122 எம்எல்ஏ இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 122 உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னன்னு சொல்லிட்டு அது பல விவாதங்கள் நம்ம விவாதிச்சிட்டோம். அந்த கூத்தூர் மேட்ரு அதை விட்டுருங்க. இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஏன் எப்படி நடந்துச்சு, அதில் எப்படி வாக்களிச்சாங்கன்னு சொல்லிட்டு
இங்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூருடைய பகுதி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மகிழன்பன் தெளிவா சொல்றாரு, என்னை துப்பாக்கி முனையில என்னை டெம்போ டிராவலர்ல என்ன கூட்டு போனாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க உள்ள வச்சு, என்னது கையெழுத்து போற கூட தெரியல, எங்களுக்கு கையெழுத்து போட்டு உள்ள உட்கார வச்சாங்க. இது போலத்தான் பல பொதுக்குழு உறுப்பினர்களிடத்தில் கையெழுத்து பெற்றார்கள் சொல்லி அவர் டிவிலையும் பேட்டி கொடுத்திருக்காரு, சமூக வலைத்தளங்களையும் கொடுத்திருக்காரு. அப்படி கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன கேட்கும்னா, இல்ல இதெல்லாம் FIR ஆயிருக்கா? இல்ல புரியுது FIR ஆயிருக்கா? இல்ல இல்ல அதான் சொல்ல வரேன். நீங்க இது சொல்ற எல்லாத்தையும் இருக்குல்ல, இல்ல நான் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறதுங்கிறது இந்திய தண்டனை சட்டத்துல மிக கடுமையான ஆமா ஆர்ம்ஸ் ஆக்ட்ல வந்துரும். நான் என்ன சொல்றேன், Okay, எல்லாத்தையும் மொத்தமா அப்போ கருதி நீங்க அதுக்கு சாட்சியம் இல்லைங்க. அப்படி யார் வேணாலும் சொல்லலாம். தேர்தல் அதுக்கு ஆணையம் சாட்சியம் கிடையாது. இல்ல நான் தேர்தல் முடிச்சிருக்கேன். புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க. சட்டத்தின் இது படி தான் எல்லாத்தையும் பார்க்கும். வச்சு தான் நாங்க தேர்தல் ஆணையத்துல சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது, இந்த வழிமுறைகள்லாம் இல்ல, தவறு. அதுக்கு என்ன கொடுக்குறீங்க டாக்குமெண்டா என்ன கொடுக்கு இப்ப இல்ல, ஐயா அதெல்லாம் சொல்றதுல அதெல்லாம் என்னன்னா, கொடுத்துருக்கோம். இல்ல, ஐயாவோட வாதம் இல்ல, அவரோட நம்ம அவரோட அஃபிடவிட் கொடுத்துருக்கோம். இல்ல, இப்ப என்ன ஆணையத்தின் பிரச்சனைனா, மூலமா ஒரு கோர்ட் நீதிமன்றத்தின் மூலமா ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றது சத்திய பிரமாணம் எடுத்து சொல்ற மாதிரி தான். அது ஒரு நோட்டரிக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றோம்னா அது சும்மா கிடையாது. ஒரு ஆணையத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு முன்னாடி சொல்லி நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை அதனால இந்த இதுக்கெல்லாம் வலு சேர்க்கின்ற விதமாகத்தான் நாங்க வந்து இப்போ கொடுத்துருக்கிற வந்து 11,000 அஃபிடவிட் கொடுத்துருக்கிறோம். இன்னும் இன்னும் ஒரு 3,000 இருக்குது. இப்ப நாளைக்கு கொண்டு போறோம். அதை நான் இதனால இது வலு சேர்க்கின்ற இதெல்லாம் விதமாக தேர்தல் ஆணையம் கணக்குல எடுத்துக்காது. உங்க சட்டத்தின் தேர்தல் பிரகாரம் ஆணையம் இல்ல நீங்க இது பழைய வரலாறு பாருங்க. அது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்ட நாடாளுமன்ற விதிகளின்படி உறுப்பினர்கள், பொதுக்குழு தேர்தல் உறுப்பினர்கள். ஆணையம் கருத்தில் எடுத்துக்கும். அதனால தான் நாங்க தைரியமா இருக்கோம். இல்லண்ணே, ஒண்ணு புரிஞ்சுங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய பணியே அரசியல் கட்சிகளை ஃபெசிலிட்டேட் பண்றது. பாபு முருகவேல் முகத்துல தெரியற தைரியம் தேர்தல் ஆணையத்துக்கு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தவங்க முகத்துல தெரியலையே காலையில. அதர் சைடுல அதர் சைடு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரு சசிகலா அவருடைய அந்த கூட்டத்துக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க பக்கம் பண்ணீங்கன்னா குரு கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞர், அவர் வைத்தியநாதன் 2 பேர் தான் போனாங்க. அவருக்கு உறுதுணையாக அண்ணன் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் போனார். வேற அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யார் அவரு, நம்ம சல்மான் குர்ஷித், அரிமா சுந்தரம், நம்ம இவரு மோகன் பராசரன், வீரப்ப மொய்லி, காங்கிரஸினுடைய ஜாம்பவான்களை அவங்க வந்து இறக்கி வச்சிருக்காங்க. காரணம் என் பக்கத்துல எனக்கு சரக்கு இல்ல, அதனால எனக்கு வலு சேர்க்கிறதுக்கு ஒரு 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 மென்டல் பிரஷர். எப்படி வாதாடப்படுகிறது? அதாவது ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட பல வழக்குகள் 17 பேர் இறக்குறாங்க. அது வேற. அதாவது இது தோல்விக்கு இப்பவே காரணம் கற்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க நாளைக்கு பார்க்க தான் போறீங்க. உறுதியா 2 பேருக்கு பொதுவானது என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு தெரியதான். 2 பேருக்கு பொதுவானது அது இல்ல. ரெண்டாவது அப்டேவிட் தரேன்னு சொல்றாங்க. அப்டேவிட் 16,000 17,000 சொல்றாங்க. இந்த 17,000 எவ்வளவு பேர் ரெப்ரசன்டேஷன் சொன்னா 40 லட்சம் சொல்றாங்க. நாங்க அதுதான் சொல்றோம். இவங்க எப்படி இந்த ஒருத்தர் அப்டேவிட்ல கையெழுத்து போட்டார்னா அவருடைய உறுதிமொழி பிரமாணம் எப்படி ஒரு 1000 பேரை வந்து அதுல உள்ளடக்குதோ அதுபோல கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் போட்ட கையொப்பம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1,64,00,000 தொண்டர்களை உள்ளடக்கியது. அவங்க வந்து தனிநபர்கள் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் சார்பிலே அந்த கட்சியை வழிநடத்துகின்ற, வடிவமைக்கின்ற, இன்னும் சொல்ல போனால் சட்டத்திட்டங்களை மாற்றுகின்ற, உருவாக்குகின்ற அதிகாரம் பெற்றவர்கள். அவர்கள் தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். புரட்சி பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் அடுத்த நிலையில் கட்சியை காப்பாற்ற வேண்டிய, கட்சியை வழிநடத்த வேண்டிய, கட்சியை வடிவமைக்க வேண்டிய, கட்சியை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு வாய்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் சூழலை கருதி பொதுச் செயலாளரை தற்காலிகமாக நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை தவிர வேறு அமைப்புகள் கட்சியில் இல்லை. கட்சி சட்டத்திட்டத்தில் ஒருவேளை கட்சி சின்னம் முடக்கப்பட்டால் மேலும் விசாரிக்கணும், யாருக்கும் தரல, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னால் ஆர்கே நகரில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படும்? நிச்சயமாக கட்சி சின்னத்தை முடக்குவதற்குரிய எந்த சட்ட ரீதியான வாய்ப்பும் இல்லை. கட்சி சின்னம் முடக்கப்படுமையானால் அது அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் கமிஷனை அச்சுறுத்துகின்ற ஒரு சக்தி இந்தியாவில் இருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துமே தவிர சட்டத்தில் அதற்குரிய வழிவகை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், சட்டத்திற்கு மதிப்பளித்திருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மீறி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு செயல் எப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடத்த முறியடித்தோம். இன்றைக்கு தேர்தல் கமிஷனை நினைக்கிறார்கள். நிச்சயம் தேர்தல் கமிஷன் அதற்கு பயன்பட மாட்டார்கள். ஏனென்றால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது, இருக்கும். முடக்குனா எப்படி இருக்கும்? முடக்குனா எப்படி எதிர்கொள்வீங்க? அது என்ன தாக்கம் இருக்கும்? அது போல ஒரு வாய்ப்பு இல்லை. அப்படி முடக்கினாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் திருமதி சசிகலா அவர்களுடைய குழுக்கு தான் செய்கிறோம்.
காரணம் நாங்கள் தான் அதனுடைய உரிமையாளர்கள். எங்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க, அவங்க தான் அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்கன்னும் போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரட்டைலையை முறுக்கிய அனைத்து பழியும் அவர்களுக்கு தான் சேரும். அதனால் வந்து இதில் முடக்கிறதுக்கு உண்டான வேலையும் இல்லை. ஏன்னா இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு இருக்கிறது, அது எங்களுடையது. அதை முடக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா சட்டத்திட்டங்கள் தெளிவாக இருக்கிறது, எங்களுடைய கூடுதலான ஆவணங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது, எங்களுடைய வாதங்களும் அதைவிட கூடுதலான சாதகமாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை முடக்கப்பட்டால் அதற்குண்டான முழு பழியையும் திருமதி சசிகலா அவர்களுடைய குழுவைத்தான் பெறும். இதில் ஒரே ஒரு செய்தி, இதில் வந்து முழுக்க அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அல்லது தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கணும். நீக்கின உடனே அவர் என்னை நீக்கியது செல்லாது, நான் வங்கிகளுக்கு பொருளாளர் நான் தான், என்னுடைய கையொப்பம் இல்லாமல் பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு அனுமதிக்காதீர்கள் என்று தகவல் தெரிவித்து விட்டேன், ஏற்றுக்கொண்டு கடிதம் அனுப்பிச்சாரு. இன்னைக்கு அதிமுகவினுடைய பொருளாளராக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கையொப்பத்தோடு பண பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சட்டத்திட்டப்படி எல்லா பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்களும் நடக்குது. இரண்டு வங்கிகளிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கணக்குகள் 2 வங்கிகளிலே, கரூர் வைஸ்யா வங்கி, இந்தியன் வங்கி, 2 வங்கிகளுக்கும் நாங்கள் மனு கொடுக்கிறோம். இது போல இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கணக்குகளை நாங்கள் இதை நீங்க எங்களுடைய செல்லாது, நான் தான் பொருளாளர், என் கையெழுத்து இல்லாமல் பணத்தை வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. இந்த நாங்கள் கொடுத்த மனுவின் மீது இந்தியன் வங்கி நடவடிக்கை எடுத்து இன்றைய வரையிலே இந்தியன் வங்கியினுடைய கணக்கு செயல்படவில்லை. ஆனால் கரூர் வைஸ்யா வங்கியினுடைய வங்கி கணக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். முடக்குனா எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்? இல்லை, முடக்குனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் தினகரனையா முதல்ல இருந்தே ஒரு தைரியமான முடிவை தான் எடுக்கிறாரு. இந்த தேர்தலில் போட்டியிட்டதே தைரியமான முடிவு தான். அப்படி பார்க்கிற பொழுது அண்ணாவிடம் உதயசூரியன் வந்த பொழுதும் அது புது சின்னம் தான், எம்ஜிஆரிடம் ரெட்டையிலை வந்த போதும் அது புது சின்னம் தான். ஒரு தலைவராக எழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு அவர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் ஆர்கே நகருக்கே போறார். இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் இன்னமும் வேகமாக புதிய சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றி பெறுவதில் தான் அவர் முனைப்பை காட்டுவார். அந்த லீடர்ஷிப் ஆட்டிடியூட தான் அவர் காட்டுவார்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல 2 ஃபேக்ஷன்ல யார் வேகமாக சின்னத்தை கொண்டு சேர்த்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அதிமுகவினுடைய முகமாக இருப்பார். இதை நாம் மறுக்க முடியாது. இவங்க சின்னம் முடங்கி 2 பேரும் தனித்தனியாக வாக்கு வாங்கினாலும் வேற யாரும் ஜெயிக்க முடியாது, இவங்கள ஒருவர் தான் ஜெயிப்பாங்க. இல்ல நான் என்னன்னா இல்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றது இப்போ நம்ம விவாதிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பேரில் யார் சின்னத்தை வேகமாக எடுத்து செல்கிறாரோ அப்படி பார்க்கிற பொழுது ஒரு நெருக்கடியான நேரத்தில் தன்னையே முன்னிறுத்துகிறார். அவர் ஒரு துணை பொதுச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டதே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. பொதுச் செயலாளருக்கான நியமனத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது. அவருக்கு சாதகமாக இல்லை என்று நெருக்கமானவர்கள் பலர் யோசனை சொன்ன பிறகும் ஒரு லீடருக்கான ஆட்டிடியூட ஒரு அரசியல் விமர்சகராக நான் பார்க்கிற போது ஒரு லீடருக்கான ஆட்டிடியூட அவர் காட்டுறாரு. அந்த ஆட்டிடியூடின் அடிப்படையில் யார் இந்த சின்னத்தை வேகமாக கொண்டு போய் சேர்க்கிறார்களோ, ஏன்னா நீங்க உதயசூரியனை தேர்ந்தெடுத்த போது அண்ணா சொன்னார், நம்ம பிள்ளைங்க தான் வரைய போது, ஒரு எளிய சின்னமாக இருந்தால் அதை வரைகிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்ன பதிவுகள்லாம் இருக்கிறது. ஆக ஒரு தலைவன் என்பவன் தொலைநோக்கோடு, இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் பல்வேறு விதமான ஊடகங்கள் இருக்கிறது, கட்டமைப்பு ரீதியாக கட்சி அவர்களிடம் மிக வலுவாக இருக்கிறது. ஆக இந்த 2 பேரில் யார் வேகமாக சின்னத்தை கொண்டு சேர்த்து அந்த வெற்றி கோட்டை தாண்டுகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இல்ல இந்த கற்பனை எல்லாம் தேவையில்லை. இந்த கற்பனையை வந்து இப்போதைக்கு அவசியம் இல்லை. நான் உறுதியாக சொல்றேன், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரே ஒரு கட்சி தான். இன்றைக்கு தலைமை கழகம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற இடத்தில் இயங்கி எந்த வித எல்லாமே சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலர் இன்னைக்கு அவங்களுடைய கருத்துக்கள் கூட அவங்க வந்து நான் தான் பொதுச் செயலாளர் அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு கிளைம் பண்றவங்க கூட நான் பொதுச் செயலாளர்னு சொல்லல. ஆக பொதுச் செயலாளர் தான் வந்து வேட்பாளர் பரிந்துரை கடிதத்தில் கையெழுத்து போடணும். அப்போ பொதுச் செயலாளர் இதுவரைக்கும் அவைத்தலைவராக இருக்கின்ற மதுசூதனன் ஒரு வாட்டியாவது ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்தாரா? அவைத்தலைவர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரை சேர்த்திருக்காங்களா? பொருளாளர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரா? எந்த இது பொதுச் செயலாளர் விரும்பி யாரை சேர்க்கிறாங்களோ அவங்க தான் அந்த நிலையை பெறுறாங்க. தேனி மாவட்டத்தில் கூட ஓ பன்னீர்செல்வம் இன்னும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக வரல. சையது கான் தான் தொடர்ந்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்தார். அதனால இது எல்லாமே இவங்க ஒவ்வொரு இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டது போது பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்தாங்களா? பொதுச் செயலாளர் நியமனம் தான். அவருக்கு முன்ன இருந்த இதெல்லாம் கற்பனை. இதை பற்றி அதே மாதிரி மதுசூதனன் வந்து பொதுக்குழு தேர்ந்தெடுக்கல, பொதுச் செயலாளர் நியமனம் பொதுக்குழு பின்னேற்பு பெற்றாங்க. ஒவ்வொருத்தரும்
இவ்வளோ இது அமைப்பு செயலாளர் இருந்து இப்போ சமீபத்தில் பொன்னையனை எடுத்தாங்களே, ஒவ்வொருத்தரும் இது உண்டாங்க. இன்னைக்கு நிர்வாக குழு என்பது 10 பேர். இன்னும் சொல்ல போனால் அது சொல்ல வந்த நேரம் இல்லாமல் விட்டேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற விதியை கொண்டு வந்தார்னு சொன்னாங்க. அது சரியில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே 74 சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகள் குழு அமைக்கப்பட்டது. அந்த விதிகள் குழுவினுடைய தலைவராக நாஞ்சில் மனோகரன் இருந்தார். செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் மோகனரங்க இருந்தார். அவங்க அந்த விதியை உருவாக்குகின்ற பொழுது அடிப்படை வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அடிப்படை வாக்காளர் யார் என்றதை அவங்க அடையாளம் காட்டினாங்க. ஒவ்வொரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர், அந்த கிளைக்கழகத்திலிருந்து 2 பிரதிநிதிகள், அவங்கள தான் மேலமைப்பு பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. அதை போலவே நகரத்திலிருந்து நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் 2 பிரதிநிதிகள். இவங்க சேர்ந்து, இன்னும் சொல்ல போனால் பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை, இந்த அடிப்படை வாக்காளர்களால் மாவட்ட செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின விதி. மாவட்ட செயலாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றா தேர்தல் நடக்கும். 2 பேருக்குமே அடிப்படை வாக்காளர் தான் வாக்களித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு முறை தேர்தலே நடந்தது. தேர்தல் நடந்து முழுமையாக நடந்து அதுக்கு பிறகு இந்த சட்டப்படி தேர்தல் நடக்கும். எல்லாமே நியமனம் தான். அதுக்கு பிறகு நியமனம், பின்னேற்பு, இதுதான். இதுக்கு பிறகு அந்த இது சட்டத்தை அடிப்படை உறுப்பினர்களால் கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். திரு, உங்கள்கிட்ட கேட்கிறது 2 அம்சத்தை கேட்கணும். சின்னம் அப்படின்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் படிப்பறிவு கம்மியாக இருந்த நாளில் ஒரு வேட்பாளர் பெயரை மட்டும் சொன்னால் போகாது, அந்த கட்சியோடு அவர் அடையாளப்படுத்தணும். படிப்பறிவு இல்லாத மக்கள் அதிகம் இருக்கிற தேசத்தில் சின்னம் ஒன்று வேண்டும்னு அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைக்கி எழுத்தறிவில் நம்ம 95% தாண்டிட்டோம் தமிழ்நாடு. சின்னம் ஒரு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. கெஜ்ரிவால் போன்றவர்கள் அதற்கு மாற்று, அது விதிவிலக்குன்னு சொல்லலாம். வெற்றி பெற்றாங்க, புதிய சின்னத்திலே வெற்றி பெற்றாங்க. ஆனால் பரிச்சயம் இல்லாத சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதே பெரிய சுமையாகி விடுகிறது அப்படின்ற கருத்தும் இருக்குது. சின்னம் இல்லாத தேர்தல் அப்படின்ற ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறார். சின்னம் அப்படின்ற ஒன்றுக்கு நம்ம அளவுக்கு மீறின முக்கியத்துவத்தை நம்ம தேர்தல் முறையில் தர்றோமா? இல்லை, சின்னம் இல்லாத தேர்தல் என்பது சரியில்லை. அந்த கருத்தே சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் தேர்தல் 52 நடந்தப்போவே என்ன வச்சாங்கன்னா, அப்போ பொட்டி கலர் தான் வச்சாங்க. காங்கிரஸுக்கு மஞ்சள் பொட்டி, மற்ற கட்சிகளுக்கு வெவ்வேறு கலர் பொட்டி வச்சாங்க. அப்போ என்னென்னா, ஓட்டு கேட்டதே என்னென்னா மஞ்சள் பொட்டி ஓட்டு போடணும்னு தான் கேட்டோம். அப்போலாம் நான் சிறுவனாக இருந்து நான்லாம் ஓட்டு கேட்டிருக்கேன். அப்படி தான் கேட்டோம். ஆனால் சின்னத்தை முடக்குவது என்பது சரியில்லை. இன்னொன்று, படித்தவர்களா இல்லையா என்பது அல்ல நம்முடைய கான்ஸ்டியூஷனோ அல்லது தேர்தல் விதிகளோ இல்லை. படிக்காதவர்கள் கூட வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் நிறைய படித்தவர்கள் இருக்காங்க. அவங்க தான் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் அடிப்படையாக நம்ம பார்க்கவே முடியாது. நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த தேர்தலை பொறுத்த அளவில் இதில் தினகரன் ஜெயிக்கிறார்னு சொன்னால் அவர் முதலமைச்சர் ஆகிடுவார். இப்போ திமுக ஜெயிக்குதுன்னு சொன்னால் திமுகவுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய அதனுடைய விலை ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திடுக்கிடக்கூடிய மாறுதல்கள்லாம் எதுவும் வந்துடும். நான் கேட்கிறேன் வாதத்துக்கு, ஒருவேளை ஆளும் கட்சி தோற்று எதிர்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? தாக்கத்தை ஏற்படுத்துமே. மக்களோட ஏற்பு இல்ல, மேண்டேட் இல்லைன்ற பார்வையை அந்த தந்துராதா? எப்படி பண்ணி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனேயே அன்றைக்கு திமுக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 அதிமுக எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் அவங்க கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஆட்சி அமைச்சிருக்கலாம். அந்த சூழல்லாம் மாறி போய் கட்சி உடைச்சதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் யாருக்கு கேட்குறா? இப்போ இங்கே இருக்காரு, அங்கே போறாரு, அங்கே இருக்காரு, இங்கே வராரு. இதுக்குள்ளே 3 இடத்துக்கு மாறிட்டாங்களே. யார் இதெல்லாம் என்ன கெடுக்கிறாங்களா? இதில் நாட்டில் எங்க சட்டம் இருக்கு? நீங்க சொல்லுவீங்க கட்சி தாவல ஊக்குவிச்சாங்க, ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்க. பொது நிலைமையில இருந்து என்ன பேசினாலும் இறுதியாக இதை நிற்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஓபிஎஸும் போனார், எடப்பாடி பழனிசாமி போனார். அவர் தான் கூடுதல் ஓட்டு அவர் தானே இப்போ அங்கீகரிக்கப்பட்ட முதலமைச்சர். அதே போல் இந்த வெளியில் இருக்கக்கூடிய கமெண்ட் எல்லாம் என்ன மாதிரி நடுநிலை இருக்கக்கூடியவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு வரப்படுறது அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நடக்க போகுது. அதனால நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இந்த தேர்தலால ஒன்றுமே வந்துட போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. நம்ம விவசாயி 50 பேர் இன்னைக்கு தெருவில் ஒரு கருவாடு மாதிரி காஞ்சிட்டு கிடக்கான் டெல்லி தெருவில். மகா கேவலமா இருக்கு. 200 விவசாயி செத்து போயிட்டான். நம்முடைய தமிழக அரசு 17 பேர் தான் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. அவர்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை. 16 வெள்ளத்திற்கு நிவாரணம் இல்லை. இப்போ ஆதார் புயலுக்கு நிவாரணம் இல்லை. ஆக நீட் தேர்வுக்கு நமக்கு இன்னும் தீர்வு வரல.
அதே போல நமக்கு இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனை, பவானி பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனா முல்லை பெரியார் பிரச்சனை எதுக்குமே தீர்வு இல்லை. இன்றைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால், இந்த ஏதோ இந்த ஆர்கே நகர் இதுதான் வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய தீர்வு மாதிரி பேசிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் விவாதம் என்று வந்த பிறகு நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தேர்தல் கமிஷன் இதை முடிவு பண்ண முடியாது. இந்த தேர்தலில் சின்னம் முடக்கப்பட வேண்டும். அதற்கு மேல் எது சரியான சின்னம் என்றோ, எது வந்து சரியான கட்சி என்றோ உச்சநீதிமன்றமோ அதை போன்ற ஒரு சட்ட ரீதியான அமைப்பு தான் இதை முடிவு செய்ய வேண்டும். வாழ்வாதார பிரச்சனைகளை விரிவாகவே பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்ற எந்த அவலத்தையும் நாம் பேசாமல் இருந்ததில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஆளும் கட்சியின் தரப்பில் அதிக எண்ணிக்கையை கொண்ட அணி எது, யார் அதிகாரபூர்வமானவர்கள் என்ற ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை பேசுவது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆர்கே நகர் தேர்தல் அப்படின்றது முக்கியத்துவம் இல்லாத தேர்தலாக போய்விடாது. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத தமிழ்நாட்டு தேர்தல் சூழலில், கருணாநிதி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகாத தேர்தல் சூழலில் ஆர்கே நகர் யார் பக்கம் சாய்கிறது அப்படின்றது அடுத்து வரக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய தேர்தலின் திசை வழி போக்க தீர்மானிக்கிறதா இருக்கும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது அப்படின்றத நாளை பார்க்கலாம். நாளை மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.